ஆண்டவருக்கு மகிமை. இன்றைக்கி நம்ம எதை பற்றி சிந்திக்க போகிறோம்னா டோட்டல் டிப்ரவிட்டி. அதாவது மனிதன் தன்னில் தானே ஆண்டவரை அறிந்து கொள்ள இயலாதவனாக இருக்கிறான், அல்லது மனிதன் தன்னில் தானே தெய்வீக காரியங்களை புரிந்து கொள்ள முடியாதவனாக இருக்கிறான். மனிதன் எந்த முயற்சியினாலும் அவன் தேவனை கண்டு கொள்ள இயலாதவனாக இருக்கிறான். இதை குறித்து நம்ம சிந்திக்க போகிறோம். அப்போ ஒரு மனிதன் ரட்சிக்கப்பட்டு ஆண்டவருடைய பிள்ளையாய் வருவதற்கு முழுக்க 100% அது தேவனுடைய செயலே. தேவன் ஒரு மனிதனை ரட்சிப்பதற்காக அவனிடத்திலே செயல்பட துவங்குகிறார். அந்த மனிதனுடைய ரட்சிப்பை இந்த பூமியிலே பூரணப்படுத்துகிறவரும் அவரே. ஒருவேளை மனிதர்களுக்கு அப்போ அந்த ரட்சிப்பிலே பொறுப்பே இல்லையா அப்படின்னா, கண்டிப்பாக நம் பொறுப்பு இருக்குது. நமக்கு கொடுக்கப்பட்ட மேலான காரியங்களை நாம் காத்து கொள்ள வேண்டும், அதெல்லாம் சரிதான். ஆனால் மகிமை யாருக்கு இதில் அப்படின்னா, முழுக்க அதுக்கு தேவனுக்கே. ஜான் மெக்காத்தர் அப்படிங்கிற வேத பண்டிதர் சொல்லும் பொழுது, ஹியூமன் டிப்ரவிட்டி, அதாவது மனிதனுடைய இந்த பால் நிலைக்கு ஒரு உதாரணத்தை சொல்லுகிறார். தேவனாகிய கர்த்தர் வானத்தையும் பூமியும் உண்டாக்கினவர் மனித உருவு கொண்டு இந்த பூமியிலே பிறந்து அற்புதங்களினாலும் அதிசயங்களாலும் தம்மை வெளிப்படுத்தி காமிச்சாலும், அதை தங்கள் 2 கண்களால் கண்டும் தங்கள் காதுகளால் அவள் உபதேசிப்பதை கேட்டும் அவரை பிடித்து சிலுவையிலே அறைந்து, இந்த கடவுள் எங்களுக்கு வேண்டாம், இந்த மேசியா எனக்கு வேண்டாம் என்று கொண்டார்கள் இல்லையா? இதுதான் சிறந்த அடையாளம். தேவனே மனு உருவு கொண்டு வந்தாலும் மனிதன் தேவனை ஏற்றுக்கொள்ள முடியாத நிலையிலே இருக்கிறான். அந்த அளவுக்கு மனிதன் பால் நிலையில் இருக்கிறான். இதுதான் சிறந்த உதாரணம். கடவுளே பூமிக்கு வந்தாலும் அவரை நம்மளால் ரிஜெக்ட் பண்ண முடியும், அவளை அக்செப்ட் பண்ணிக்க முடியாது. அப்போ ஒரு உதாரணத்தை உங்களுக்கு சொல்லுகிறேன். இந்த மனிதனுடைய பால் நிலை அல்லது மனிதனுடைய அந்த ஜென்ம சுவாபம் எப்படிப்பட்டது அப்படின்னா, விலங்கோடு ஒப்பிட்டு பார்த்து இதை நம்ம புரிஞ்சுக்க முடியும். ஒரு ஆய்வு முடிய உங்களுக்கு சொல்கிறேன். ஒரு நரியை ஒரு ஆராய்ச்சி குழு தொடர்ச்சியாக அந்த நரியினுடைய சுவாபங்களை குறித்து தொடர்ச்சியாக அதை ஆய்வு பண்ணி அதுக்கு கட்டுரை எழுதி அதை ஆவணப்படுத்தினாங்க. அப்போ அந்த ஆய்விலே ஒரு பகுதி என்னன்னா, அது தொடர்ச்சியாக தான் வாழ்கிற இடத்துல நிறைய பறவைகளை வேட்டையாடி கொன்றுறது. அப்போ தொடர்ச்சியாக அது வேட்டையாடி எல்லா பறவைகளையும் கொள்கிறது, ஆனால் அதை சாப்பிடலை. அப்போ ஏன் இது இப்படி கொல்லுது, வேட்டையாடி கொள்கிறது, ஆனால் அந்த நரி அந்த பறவைகளை சாப்பிடவில்லையே அப்படின்னு சொல்லி அது வேட்டையாடுவதற்கான காரணம் என்னவாக இருக்கும் அப்படின்னு சொல்லி ஆய்வு பண்ண தொடங்கினாங்க. அவங்க 4 காரணங்களை கண்டுபிடித்தாங்க. ஒன்று என்னன்னா, அது பறவையை கொல்லும் பொழுது தன்னுடைய ஆதிக்கத்தை அந்த பறவையின் மீது காண்பிக்கிறது. நான் உன்னோட பெரிய ஆளு, நான் உன்னோட பலசாலி, அதனால் உன்னை கொல்றேன் அப்படின்னு அது பறவையை கொல்லுது. ஆனால் பசிக்காக அதை கொல்லலை, இறைக்காக அதை கொல்லலை. இரண்டாவதாக, அந்த நரி பறவைகளை கொல்லும் பொழுது அதாவது வேட்டையாடி பழகுவதற்காக அந்த பறவைகளை கொல்லுகிறது. மூன்றாவதாக, நரி அந்த பறவைகளை கொல்லும் பொழுது அதை என்ஜாய் பண்ணுது. அதாவது அந்த பறவை சாவதை, தன் மூலமாக சாவதை இது ரசிக்கிறது. நான்காவதாக அவர்கள் சொன்ன காரணம் என்னன்னா, நரியாக இருப்பதினால் அது பறவைகளை கொல்லுகிறது. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நரியை தாண்டி வேற எதையுமே சிந்திக்க முடியாது. இதே போலதான் பிரியமானவர்களே, நாம் ஜென்ம சுவாபம் உள்ள மனிதர்கள் அப்படின்னு சொல்லி இந்த வேதம் சொல்லுகிறது. அப்ப நம்முடைய சுவாபங்களை தாண்டி, நம்முடைய இருதயத்தை தாண்டி, நம்முடைய சிந்தனையை தாண்டி நாம் சிந்திக்க முடியாது. ஒருவேளை இந்திய தேசத்தில் உள்ள ஒரு மனிதன் எப்படி சிந்திக்கிறானோ, சுவாபத்தின் அடிப்படையிலே அவன் எப்படிப்பட்டவனாக இருக்கிறானோ, அதே போல தான் ஆப்பிரிக்காவிலையும் இருப்பாங்க, அதே போல தான் ஐரோப்பியில் இருப்பாங்க. அதாவது மனிதனுடைய இருதயத்தை, மனிதனுடைய சுவாபத்தை மேம்படுத்தவே முடியாது. காரணம், இது வரைக்கும் தான் மனிதர்கள் சிந்திக்க முடியும். இப்படி ஒரு நிலையில் இருக்கின்ற மனிதன் அவன் கடவுளை தேடி தன்னுடைய சொந்த முயற்சியினாலே அவன் கடவுளை அடைய முடியாது. காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, அப்படிப்பட்ட உள்ளுணர்வு அந்த மனிதனுக்கு கிடையாது. இது ஒரு பக்கம் வச்சுங்க. இன்னொரு விதத்தில் பார்த்தீங்கன்னா, ஸ்பர்ஜன் அப்படிங்கிற ஒரு ஊழியர் சொல்லும் பொழுது, ஒரு வாத்து குஞ்சு பிறந்த உடனேயே எப்படி நீரை தேடி ஓடுமோ, அதே போல் இந்த பூமியிலே பிறக்கின்ற ஒவ்வொரு மனிதனும்
இயல்பாக தேவனை நோக்கி போகக்கூடிய ஒரு வெற்றிடத்தையும் இயல்பையும் தனக்குள்ளே கொண்டிருக்கிறான். அப்படின்னா என்ன அப்படின்னா, நமக்குள்ளாகவே நாம் ஒரு தனிமை உணர்வை அனுபவிக்க முடியும். நமக்குள்ளாகவே ஒரு கண்டம்னேஷன், நான் ஏன் இப்படி இருக்கிறேன், என் வாழ்க்கையில் எதுவுமே சரியாக போகாத மாதிரி இருக்குது, எல்லாம் இருந்தும் என் வாழ்க்கையின் அர்த்தம் என்ன, என் வாழ்க்கையில் நோக்கம்தான் என்ன, த பர்பஸ் ஆஃப் எக்ஸிஸ்டிங், அதாவது நான் இந்த இடத்திலே இந்த வேலையை செய்வதற்கு என்னதான் காரணம் இருக்க முடியும் அப்படின்னு சொல்லி இருக்கிற யோசனைகள், இந்த வாழ்க்கையின் நோக்கம் என்ன, இந்த வாழ்க்கைக்கு அப்புறம் என்ன நடக்கும், ஒருவேளை எல்லாமே என்னை சுற்றி பொய்யா இருக்கிறதே, யாருமே உண்மையா இல்லையே, உறவுகள் உண்மை நினைச்சேன் அதுலேயும் உண்மை இல்லை, அப்போ இது எதுக்குத்தான் நான் இங்கே வைக்கப்பட்டிருக்கேன் அப்படின்னு ஒரு எண்ணம் வந்து அதை தாண்டி யோசித்து கடவுளை சேர வேண்டிய ஒரு வெற்றிடத்தை மனிதன் தனக்குள்ளாக பெற்றிருக்கிறான். இந்த ரெண்டையும் நம்ம மனசில் வைப்போம். இன்னைக்கு எதை பற்றி சிந்திக்க போகிறோம்னா, தேவன் தம்முடைய முன்னறிவினாலே நம்மை தெரிந்து கொள்ளுகிறார். நான் இன்னைக்கு தெரிந்து கொள்ளுதலை மட்டும் பேசவில்லை. இந்த தெரிந்து கொள்ளுதலை தேவன் தம்முடைய முன்னறிவினாலே தெரிந்து கொள்கிறார். ஃபோர் நாலேஜ் அப்படின்னா என்ன அப்படின்னா, தேவன் கடைசியில் இருந்து இப்பொழுது நடப்பதை பார்க்கின்றார், அதுதான் அர்த்தம். தாயின் கற்பத்திலேயே தோன்றுவதற்கு முன்பாகவே அல்லது என் தாய் தோன்றுவதற்கு முன்பாகவே தேவன் என்னை கண்டார் அப்படின்னு தான் சொல்ல முடியும். அப்போ என் தாய் தோன்றுவதற்கு முன்பாகவே தேவன் என்னை கண்டார், இது உண்மையானா உண்மை. வசனம் என்ன தெரியுமா சொல்லுகிறது, ஆபிரகாமினுடைய சந்ததியை கர்த்தர் ஆபிரகாமுக்குள்ளாக கண்டார். லேவியை அவர் எங்கு தெரியுமா தெரிந்து கொண்டார், ஆபிரகாமின் கற்பத்திலேயே தெரிந்து கொண்டார். அப்போ நம்ம யோசிச்சு பார்க்கணும், இன்னைக்கு தேவனுடைய முன் அறிவு, தேவன் என்னை முன் அறிந்தார், முன் குறித்தார் அப்படிங்கிறது மட்டும் இல்லை, என்னை முன் அறிந்தார். அதாவது இவனிடத்திலே பரிசுத்த ஆவியானவர் செயல்பட்டால் பரிசுத்த ஆவியானவருடைய செயல்பாடுக்கு இவன் கீழ்ப்படிவான் அப்படிங்கிறத தேவன் முன் அறிந்தார். அதனால தான் அதற்கு ஏதுவாக, தேவனை அறிவதற்கு ஏதுவாக என்னை வழிநடத்தினார். நாம் வாசிக்கலாம், நாம் தொலைந்து போனவர்கள் இழந்து போனதை தேடும்படிக்குத்தான் மனிதகுமாரன் இந்த பூமியிலே வந்தார். We are completely totally lost. நாம் தேவனை இழந்தோம், தேவன் நம்மை இழந்தார். நம்முடைய ஆன்மீக நிலை என்ன தெரியுமா, கடவுளை ஏற்றுக்கொள்ளாத ஒவ்வொரு மனிதனுடைய ஆன்மீக நிலை என்ன தெரியுமா, நாம் மரித்தவர்களாயிருந்தோம். ஒரு மரித்த உடல் எப்படி உயிர்த்தெழ தனக்குள்ளேயே எதையும் செய்ய முடியாதோ அதே போல தான். அப்போ தேவனுடைய முன்குறித்தலின்படி மாத்திரமல்ல, தேவனுடைய முன் அறிவின்படி நாம் அவருக்குள்ளாக தெரிந்து கொள்ளப்பட்டோம். ஃபோர் நாலேஜ் அப்படின்னா, நான் ஆண்டவரை ஏற்றுக்கொள்வதற்கு முன்பாகவே நான் என்ன செய்வேன் அப்படிங்கிறத அவருக்கு தெரியும். சில வசனங்களை வாசிக்கிறேன். 1 பேதுருவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 2ஆவது வசனம், பிதாவாகிய தேவனுடைய முன் அறிவின்படியே ஆவியானவரின் பரிசுத்தமாக்குதலினாலே கீழ்ப்படிதலுக்கும் இயேசு கிறிஸ்துவனுடைய இரத்தம் தெளிக்கப்படுதலுக்கும் தெரிந்து கொள்ளப்பட்ட பரதேசிகளுக்கு எழுதுகிறதாவது. 3 காரியங்கள் இங்கே வரும். உங்களுடைய கவனத்தை நீங்கள் செலுத்தணும். ஒருவேளை உங்களுக்கு புரிஞ்ச கஷ்டமாக இருந்தால் நீங்கள் மறுபடியும் இதை வாசிக்கலாம். ஒருவேளை நீங்கள் நான் கால்வினிசம் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லி உங்களுடைய ப்ரீ ஆக்குபைட், ஏதோ கொஞ்சம் கேட்டுட்டோ பாதி கேட்டுட்டோ உங்களுடைய முன் தீர்மானத்தை நீங்கள் எடுக்க வேண்டாம். பிதாவாகிய தேவன் இந்த இதில் வராரா, இயேசு கிறிஸ்து இந்த இடத்துல வராரா, பரிசுத்த ஆவியானவர் இந்த ஒரு வசனத்துக்குள்ளே வருவார். திரியேக தேவன் நம்முடைய ரட்சிப்பிலே செயலாற்றுகிறவர்களாக இருக்கிறாங்க. அப்போ தேவனுடைய முன்னறிவிப்பு, ஆவியானவரின் பரிசுத்தமாக்குதல் மற்றும் கீழ்ப்படிதல், அது மாத்திரமல்ல இயேசு கிறிஸ்துவனுடைய இரத்தம். அப்போ நம்ம வாசிக்கிறோம், தெரிந்து கொள்ளப்படுதல், பரிசுத்தமாக்கப்படுதல், அவருடைய முன்னறிவு. அப்போ இதெல்லாம் நம்ம யோசிச்சு பார்க்கணும். என்னை எப்படி சூஸ் பண்ணார் தெரியுமா, ஏன் இவ்வளோ பேர் இருந்தாலும் கர்த்தர் உங்களையும் என்னையும் சூஸ் பண்ணார் தெரியுமா. இந்த சூஸ் பண்ணது ஏதோ இன்னைக்கு நடந்தது கிடையாது, இன்னைக்கு நம்ம பைபிள் படிக்கிறதுனால கிடையாது, இன்னைக்கு நம்ம ஜெபம் பண்ணுறதுனால கிடையாது, ஏதோ இன்னைக்கு நம்ம சர்ச்சுக்கு போகிறதுனால கிடையாது. நம்மளை தெரிந்து கொண்டார், சூஸ் பண்ணார். எப்படி, எதுக்கு தெரியுமா சூஸ் பண்ணார், அவர் முன்னாடியே பார்க்குறார், முன்னாடியே பார்த்து அவருடைய முன் அறிவின்படி நம்மளை தெரிந்து கொள்கிறார். ஒருவேளை மனிதன் எப்படி தெரியுமா சூஸ் பண்ணுவான், தற்காலிக அறிவின் படி தான் தெரிந்து கொள்ளுவான். அதனால தான் நம்முடைய தெரிந்து கொள்ளுதல் 10 வருடம் கழித்து தப்பாக போகும். நம்முடைய தெரிந்து கொள்ளுதல் 2 வருடம் கழித்து நம்மளுக்கு தப்பாக தரும். சரி, அவசரப்பட்டோமே, நம்ம அன்னைக்கு அப்படி நினச்சி சூஸ் பண்ணோம், ஆனால் இன்றைக்கி இப்படி ஆயிடுச்சு. ஒருவேளை அது ஒரு துணியாக இருக்கலாம்,
அல்லது ஏதாவது பொருட்களாக இருக்கலாம். வாங்கினதுக்கு பின்பாக நம்ம மனஸ்தாபப்படுவோம். ஆனால் நாம் எடுக்கும் பொழுது அதுதான் உலகத்தில் பெஸ்ட் அப்படின்னு நினச்சி அதை எடுப்போம். காரணம், நம்முடைய அறிவு குறைபாடு உள்ளது. ஆனால் தேவன் உங்களையும் என்னையும் தெரிந்து கொள்வதற்கு முன்பாகவே தம்முடைய பரிபூரண முன் அறிவின்படி நம்மை தெரிந்து கொண்டு இருக்கிறார். அது மாத்திரமல்ல, அந்த முன்னறிவினால தான் திரியேக தேவன் நம்மளுக்குள்ளாக நம்முடைய இரட்சிப்பிலே செயல்பட்டு கொண்டிருக்கிறார். அப்ப நாம் கீழ்ப்படிதலுக்கு அழைக்கப்பட்டோம், நாம் கீழ்ப்படிதலுக்கு தெரிந்து கொள்ளப்பட்டோம். இது முழுக்க முழுக்க ஆண்டவருடைய கிருபையே. ரோமருக்கு எழுதின நிருபம் 8வது அதிகாரம் 29வது வசனத்தில், தம்முடைய குமாரன் அநேக சகோதரருக்குள்ளே முதல் பேரானவர்களாக இருக்கும் பொருட்டு தேவன் எவர்களை முன்னறிந்தாரோ, நோட் த வேர்ட், முன்னறிந்தாரோ அவர்களை தம்முடைய குமாரன் சாயலுக்கு ஒப்பாயிருப்பதற்கு முன்குறித்திருக்கிறார். இதான் சொல்ல வந்தேன். முன்குறித்தார் அப்படிங்கிறதுக்கு முன்பாகவே அவர் முன் அறிந்தார். நம்முடைய தகுதியின் அடிப்படையிலே தேவன் நம்மை முன்குறிக்கவில்லை. நம்முடைய தகுதியின் அடிப்படையிலே தேவன் நம்மை தெரிந்து கொள்ளவில்லை. அதை தான் நம்ம வாசிக்கிறோம். லூக்கா சுவிசேஷ புத்தகம் 10வது அதிகாரம் 22வது வசனம் சொல்லுது, சகலமும் என் பிதாவினால் எனக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. பிதா தவிர வேறு ஒருவனும் குமாரன் இன்னார் என்று அறியான். குமாரனும் குமாரன் அவரை எவனுக்கு வெளிப்படுத்த சித்தமாயிருக்கிறாரோ அவனும் தவிர வேறு ஒருவனும் பிதா இன்னார் என்று அறியான். அப்போ பிதாவை பற்றி இயேசுவுக்கு தெரியுமா, இயேசுவை பற்றி பிதாவுக்கு தெரியுமா? 2 பேர் தான் தெய்வீகத்தை குறித்து அறிந்தவர்கள். அதில் வேற ஒருத்தருக்கு இடம் இல்லை. இப்போ குமாரன் யாருக்கு தன்னை வெளிப்படுத்த சித்தம் உள்ளவராக இருக்கிறாரோ அவனுக்கு தான் வெளிப்படுத்துவார். பிதா யாருக்கு குமாரனை வெளிப்படுத்த சித்தம் உள்ளவராக இருக்கிறாரோ அவங்களுக்கு தான் அந்த வெளிப்பாடு. அப்போ நம்ம சொல்லலாம், அப்போ சிலருக்கு தானா? கிடையாது. தேவன் முன்னறிந்திருக்கிறார், சிலரை முன்குறித்திருக்கிறார். அப்போ அவருடைய அறிவிப்பின்படியே அதை செய்கிறார். அப்போ மேன்மை பாராட்ட ஒன்றும் இல்லை அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். உலகத்திலேயே ஒரு மனிதனுக்கு கிடைக்க வேண்டிய பாக்கியம், மிகப்பெரிய பாக்கியம் இந்த ரட்சிப்பு தான். இதிலேயே நம்முடைய பங்கு ஒன்றும் இல்லை அப்படின்னா இந்த வாழ்க்கையை நீங்கள் எளிதாக வந்த சத்தியத்தை புரிஞ்சுதான் வாழலாம். இந்த வாழ்க்கையில் தேவன் என்னை தெரிந்து கொண்டு இருக்கிறார், என்னை முன்குறித்திருக்கிறார். இதை கண்டிப்பாக சக்ஸஸ்ஃபுல்லாக தான் முடிக்க போகிறாரு. என்னுடைய ரட்சிப்பை சக்ஸஸ்ஃபுல்லாக முடிக்க போகிறாரு. இந்த வாழ்க்கையை நான் சக்ஸஸ்ஃபுல்லாக தான் முடிக்க போகிறேன் அப்படிங்கிற நிச்சயம் நமக்கு இருக்கலாம். அதனால் ஒரு பெரிய ஆறுதல் நமக்கு உண்டாகும். அதற்காக தான் இதை நான் உங்களுக்கு சொல்கிறேன். 1 தீமோத்தேயுவின் புஸ்தகம் 1வது அதிகாரம் 13வது வசனத்தில், முன்னே நான் தூசிக்கிறவனாகவும் துன்பப்படுத்துகிறவனும் கொடுமை செய்கிறவனுமாய் இருந்தேன். அப்படி இருந்தும் நான் அறியாமல் அவ்விசுவாசத்திலே அப்படி செய்தபடினால் இரக்கம் பெற்றேன். இதை சொல்கிறது யாரு? பவுல். முன்ன நான் தெரியாமல் செஞ்சிட்டேன், அறியாமல் செஞ்சிட்டேன், தேவனை அறியாமல் செஞ்சிட்டேங்கிறார். ஆனால் பவுல் பைபிள் படித்தாரா? எஸ். பவுல் மதவாதி, பரிசேயன், ஆன்மீக தலைவரா? எஸ். சினகாக் ஜபாலயம் போனாரா? எஸ். தேவாலயம் போனாரா? எஸ். தேவனை ஆராதித்தாரா? எஸ். எல்லாம் செய்தார். ஆனால் தேவனை அறியல. அதை தான் இங்கே சொல்ல வரேன். தேவனை அறிந்து கொள்ள வேண்டும் என்பது தேவனுடைய சித்தத்தின்படி நமக்குள்ளே நடக்கிற செயல். இன்னும் ஒரு உதாரணத்தை உங்களுக்கு வாசிக்கிறேன். அப்போஸ்தலர் நடவடிக்கை புஸ்தகம் 16வது அதிகாரம் 13வது வசனத்தில், ஓய்வு நாளில் நான் பட்டணத்திற்கு வெளியே போய் ஆட்சினருகே வழக்கமாய் ஜெபம் பண்ணுகிற இடத்தில் உட்கார்ந்து அங்கே கூடி வந்த பெண்களுக்கு உபதேசித்தோம். அப்போஸ்தலர் 16:14 சொல்லப்பட்டிருக்கு, அப்பொழுது தியத்திரா ஊராலும் இரத்தாம்பரம் விற்கிறவளும் தேவனை வணங்குகிறவளுமாகிய லீதியாள் என்னும் பேருள்ள ஒரு பெண் கேட்டுக்கொண்டிருந்தாள். பவுல் சொல்லியவைகளை கவனிக்கும்படி கர்த்தர் அவள் இருதயத்தை திறந்தருளினார். இங்கே வாசிக்கிறோம், அவங்க உட்காந்து எல்லாத்துக்கும் தான் பிரசவம் பண்ணுறாங்க, ஸ்திரீகளுக்கு அப்படின்னு வாசிக்கிறோம். ஆனால் பவுல் சொல்லுவதை கேட்கும்படி லீதியாளுடைய இருதயத்தை கர்த்தர் திறந்தாராம். அப்போ நம்ம யோசிச்சு பார்க்கணும், இது ஏன் அவருடைய இருதயத்தை மட்டும் திறந்தார்? ஏன்னா கர்த்தர் அவர்களை முன்குறித்திருக்கிறார், முன் அறிந்திருக்கிறார். இதை எந்த அடிப்படையில்? லீதியானுடைய தகுதியின் அடிப்படையில் இல்லை. கடவுளுக்கு தெரியும் இருதயத்தை திறந்தால் இவர் கீழ்ப்படிவான்னு. அப்போ தேவன் பட்சபாதம் உள்ளவர் அல்ல. இதில் நீங்கள் கவனிக்க வேண்டிய இன்னொரு சத்தியம் என்னென்னா, தேவனை வணங்குவது அல்ல ரட்சிப்பு. ஏன்னால் தேவனை வணங்குகிறவளாய் இருந்தால் தேவனை வணங்குவது அல்ல ரட்சிப்பு. குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ள வேண்டும். குமாரனை குறித்த வெளிப்பாடை ஒரு மனிதன் தனக்குள்ளே பெற்றுக்கொள்ள வேண்டும். நான் மறுபிறப்பு அடைய வேண்டும். வசனம் சொல்லுகிறது, இந்த ரட்சிப்புங்கிறது ஏதோ நான் இருக்கிற வண்ணமாக இருக்கிற நிலையிலே மேம்படுவது அல்ல. ஒரு கார் ஆக்சிடெண்ட் ஆயிடுச்சுன்னா, அந்த ஆக்சிடெண்ட்டில் சில சேதங்கள் வந்துச்சுன்னா அதை மறுசீர் அமைத்து பட்டி டிங்கரிங்கெலாம் பார்த்து அப்படியே புதுசாக மாற்றுவோம். தேவன் அப்படி செய்யவில்லை.
என்னை மறுபிறப்பு அடைய செய்தார். அப்படிங்கிறது தான் இந்த வேதம் சொல்லுகிறத சத்தியம். தேவன் என்னை மறுபடி பிறக்க செய்தார், என்னை ஒரு புது இதயத்தை தந்தார், ஒரு புதிய ஆவியை தந்தார். அந்த புதிய மனிதன் தேவனை விரும்ப முடியும். அந்த புதிய மனிதன், புதிய இருதயத்தோடு இருக்கிற அந்த மனிதன் தேவனை வாஞ்சிக்க முடியும், தேவனை பின்பற்ற முடியும், தேவனுக்காக வாழ முடியும். அப்ப அந்த புதிய மனிதன் எனக்குள்ளாக தேவன் உண்டு பண்ணியிருக்கிறாரா அப்படிங்கிறது தான் கேள்வி. ஒருவேளை இது தேவனுடைய செயலே அப்படிங்கிறது தான் நாம் இன்றைக்கு சிந்திக்கிறது. நம்ம யோசிச்சு பார்ப்போம். இந்த ரட்சிப்பிலே மேன்மை பாராட்ட ஒன்றும் கிடையாது. ஒருவேளை நான் தேடி 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 படிக்கிறதுனால அப்படி கிடையாது. கர்த்தர் எனக்கு தன்னை வெளிப்படுத்தினார். தேவன் தன்னை ஒரு மனிதனுக்கு வெளிப்படுத்தலைன்னா நம்ம அவரால் புரிஞ்சிக்கவே முடியாது. அப்போ மேன்மை பாராட்ட ஒன்றும் இல்லை. இந்த ரட்சிப்பிலே தேவன் செயல்பட்டு கொண்டே இருந்தார். தாய் கருவில் இல்லை, என் தாய் பிறப்பதற்கு முன்பாகவே ஆண்டவர் என்னை முன்குறித்தார், முன் அறிந்தார், ஆகையினாலே என்னை தெரிந்து கொண்டார், ஆகையினாலே என்னை ரட்சித்தார். இப்படிங்கிற சத்தியங்கள்லாம் நமக்கு புரிய வரும் பொழுது நம் தேவனுக்கு முன்பாக தாழ்மைப்படுவோம். இந்த வாழ்க்கையை அவருக்கு முன்பாக நல்லபடியாக வாழ்வோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.